அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு அழகான காலை பொழுதில் தலைவாசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறுகின்ற ஒரு நல்ல பொழுதாக இன்றைய நாளும் அமைய வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தலைவாசல் நிகழ்ச்சியில் நுழையலாம். நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை அம்சங்களும் இன்றும் தலைவாசலில் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. யாவரும் கேளிர் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். யாவரும் கேளிர் பகுதியில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு முக்கியமான விடயங்கள் சார்ந்து ஆழமாக பேசுவது வழமை. அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் பேச போகின்ற விடயம் இந்த தாய்மொழி கல்வியினுடைய முக்கியத்துவம் சார்ந்ததாக இருக்கின்றது. எந்த ஒரு குழந்தையும் தன்னுடைய தாய்மொழியில் கற்கின்ற போது அதற்குரிய புரிதலானது பல மடங்கு அதிகம் என்பது ஆய்வாளர்களால் இப்போது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆக இதன் கீழாக இன்றைய யாவரும் கேளிர் பகுதியில் நாங்கள் கலந்துரையாடப் போகின்றோம். இன்றைய யாவரும் கேளிர் பகுதியில் எளிவே கூறியது போன்ற தாய்மொழி கல்வியினுடைய அவசியம் மற்றும் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, இன்றைய காலகட்டத்தில் இலங்கை மற்றும் ஏனைய உலக நாடுகளில் இந்த தாய்மொழி கல்வி எப்படியான ஒரு முக்கியத்துவத்தில் இருக்கின்றது என்பது பற்றியெல்லாம் பேசப் போகின்றோம். அதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் ப்ரொஃபசர் சந்திரசேகரன் அவர்கள். அவர்களோடு தான் நாங்கள் உரையாட போகின்றோம். குறிப்பாக 50 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட இந்த கல்வியற் துறை சார்ந்த தன்னுடைய சேவைகளை வழங்கி வரும் அவரோடு நாங்கள் இன்றைய தாய்மொழி கல்வி தொடர்பான கலந்துரையாடலை தொடரப் போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆமாம், நான் ஏலவே கூறியிருந்தேன், இந்த தாய்மொழி கல்வி ஆனது பல்வேறுபட்ட நாடுகளிலும் ஒவ்வொரு விதமாக பார்க்கப்படுகின்றது, ஒவ்வொரு விதமான பின்னணிகளை கொண்டே இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பிடத்தக்க அளவு இந்த தாய்மொழி கல்விக்கான முக்கியத்துவம் இன்று வரை பேணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது இந்த மொழியிலான போதிலும். அப்படி பார்க்கின்ற போது இதற்கான ஏதேனும் ஒரு வரலாறு இருக்கின்றதா? இந்த தாய்மொழி கல்வி இலங்கையில் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெற்று இருப்பதற்கு காரணம் என்ன, எப்படியானது? பிரித்தானியர் காலத்தில் எல்லாரும் சொல்வார்கள், பிரித்தானியர் காலத்தில் நிறைய ஆங்கில கல்வி எல்லாம் இருந்தது, அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கல்வி வரலாற்றில் உண்மையும் இருக்கின்றது, கொஞ்சம் பொய்மையும் இருக்கின்றது. சரியானே? நீ இந்த இலங்கையின் கல்வி வரலாற்றில் பிரித்தானியர் ஆட்சியை அப்படியே எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு 10% மாணவர்கள் தான் ஆங்கில மொழியில் படித்தார்கள். 85-90% மாணவர்கள் தாய்மொழி கல்வியில் படித்தார்கள். அதாவது சிங்கள மாணவர்கள் சிங்களத்திலும், தமிழ் மாணவர்கள் தமிழிலும் படித்தார்கள். ஆனால் இந்த ஆங்கில கல்வியை பற்றி அப்படி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஆங்கில கல்வி தான் அந்த காலத்தில் முறையான கொஞ்சம் கல்வியாக இருந்தது. அவர்களுடைய கல்வி, ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, உயர்கல்வி, இதெல்லாம் ஆங்கிலத்தில் இருந்தது. அப்போ இந்த தாய்மொழி கல்வியை படித்த 80-85-90% மாணவர்கள் சரியானே, அவர்கள் பெருமளவு இந்த ஆரம்ப கல்வி தான் படித்தார்கள். அதுக்கு பிறகு அவர் பெருசாக இடைநிலை கல்வி அப்படிலாம் விரிவாக இருக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் அந்த காலத்து ஆங்கில கல்வியை பற்றி நாங்கள் பிரமாதமாக பேசுவது வழக்கம். அப்போ என்ன நடந்துட்டா, இலங்கையில் இந்த சுதந்திரம் வருகின்ற காலத்தில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த ஆங்கில கல்வியை படித்த வசதி படைத்த வகுப்பினர் ஆங்கில கல்வியின் ஊடாக தமது சமூக அந்தஸ்தை மேம்படுத்தி கொண்டார்கள், வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்தி கொண்டார்கள். ஆங்கிலம்தான் அரச கர்ம மொழி, அதனால் பெரிய பதவிகளை எடுத்துக்கொண்டார்கள். அதன் காரணமாக ஆங்கில கல்வி மதிப்பானதாக இருந்தது. அதாவது என்னென்றால், ஆங்கிலேயர்கள் இங்கே ஆட்சி பண்ண, ஆங்கிலேயர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் கொண்டு வந்து இங்கே ஆட்சி பண்ண முடியாது. அப்போ எனவே அவர்கள் நினைத்தார்கள், நல்ல ஐடியா சரிதானே, இந்த உள்ளூர் மக்களுக்கு கொஞ்சம் ஆங்கிலத்தை படிப்பிச்சு அவங்கள வச்சுக்கிட்டு நாட்டை நடத்துவோம், அப்படி ஒரு எண்ணம் சரிதானே. அப்போ அந்த வகையில் என்ன செய்தார்கள், ஆங்கில கல்வியை அவர்கள் திட்டமிட்டு அறிமுகம் செய்தார்கள். எப்படி இதை நாங்கள் இன்னொரு மாதிரி சொன்னால் சரிதானே, சாதாரணமாக சொன்னால் இதை இந்தியாவிலையும் இப்படி தான் செய்தார்கள். இந்தியாவிலையும் ஆங்கிலேயர்கள் ஆங்கில கல்வியை கொண்டு வந்தார்கள். அப்போ அவர்கள் என்ன யோசித்தார்கள் என்றால், பாருங்கள், 2 விஷயம் இருக்காது சரிதானே. ஒரு சுவையான ஒரு விஷயம் அதை சொல்கிறேன். அவன் பார்த்தாங்க, இந்திய மக்கள் எல்லாருக்கும், இலங்கை மக்கள் எல்லாருக்கும் பெரிய கல்வி எல்லாம் வழங்குறதுக்கு நாங்கள் இங்கே வரல சரிதானே. ஒரு சிலருக்கு நல்ல ஆங்கில கல்வியை கற்பித்தால் அவர்களுக்கு கூடாக அறிவு சமூகம் எங்கும் பரவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, கொஞ்சம் பேர் படித்தா போதும். இது எப்படி இருக்கு? இது ஒன்று. அது சரி வராது தானே. இனி குடியேற்ற ஆட்சியில் அவன் அப்படி தான் நினைச்சிருப்பான். அப்போ இன்னொரு விஷயம் என்னவென்றால், பார்த்தார்கள், வெள்ளைக்காரர்களுக்கு அவர்கள் வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலம் பேசுகின்றவர்கள், மக்கள் தாய்மொழி பேசுகின்றவர்கள், பாமர மக்கள். அப்போ இவர்கள் எப்படி ஆள்றது? எனவே ஒரு ஆங்கிலம் கற்ற வகுப்பினரை உருவாக்க வேண்டும். எப்படி இந்த மக்கள் மத்தியில் ஆங்கிலம் கற்ற ஒரு வகுப்பினரை உருவாக்கி
அவர்களை வைத்துக்கொண்டு நாட்டை ஆளுவோம் ஆட்சி செய்வது. அதுக்கு ஒரு வசனம் இருக்கின்றது. அது அந்த காலத்தில் வந்து இந்தியாவில் வந்து மெக்காலே பிரபு அப்படின்னு ஒருத்தர், அவன் தான் பெரிய கவர்னர். அவன் சொன்னான் என்ன தெரியுமா, அவனோட வசனம் இன்றைக்கும் எல்லாரும் எழுதுகிறாங்க. அதாவது ஆளுகின்ற ஆங்கிலேயருக்கும் ஆளப்படுகின்ற பாமர இந்தியர்களுக்கும் அல்லது இளைஞர்களுக்கும் இடையிலே பாலமாக விளங்கக்கூடிய அவர்கள் இரு தரப்பையும் இணைக்கின்ற ஒரு வகுப்பை உருவாக்குவோம் இந்தியர் மத்தியில், இளைஞர் மத்தியில் வைங்களேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், யார் இந்த உருவாக்கப்படுகின்றவர்கள் நிறத்திலும் இரத்தத்திலும் இந்தியர்களாகவும், சரிதானே, கருத்திலும் சிந்தனையிலும் நடையுடை பாவனையிலும் ஆங்கிலேயர்களாக, இதுதானே இந்த கோட் போட்டுருக்கிற மாதிரி, சரிதானே, ஆங்கிலேய அவன் சிந்தனை எப்படி பார்த்தீங்களா, நடை உடை பாவனையில் சிந்தனையில் கருத்தில் ஆங்கிலேயர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பினரை உருவாக்குவோம். அதற்கு இந்த ஆங்கில கல்வியை பயன்படுத்தினாங்க. அப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15% மாணவர்கள் கொஞ்சம் வசதி படைத்த குடும்பத்தினர் ஆங்கில பள்ளிகளில் படித்து நன்றாக ஆங்கிலத்தை பிடித்து கொண்டார்கள், சரிதானே. அவர்களுக்கு தான் பெரிய பதவிகள் எல்லாம் கிடைத்தது. மற்றவர்கள் பாமரர்கள் சும்மா தாய்மொழி கல்வியில் படித்து அவர்கள் பெரிய பதவிக்கு போக முடியாது. இந்த நிலைமை இருந்தது. சுருக்கமாக முடிக்கின்றேன். சுதந்திரம் பெறுகின்ற காலத்தில் 1945 கண்ணங்கரா, டாக்டர் கண்ணங்கரா என்ன செய்தார் என்றால், இந்த 15% எல்லாம் ஆங்கிலத்தில் படிக்கிறான் தானே, அதை நிப்பாட்டி அவர்கள் இனிமேல் சுயமொழிகளில் தாய்மொழிகளில் தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நிலைமையை இல்லாமல் செய்தார். அது கூட அங்கே சரியானது தானே. அது அதாவது எல்லாருமே படிக்கணும். இந்த 15% மட்டும் கல்வி அறிமுகப்படுத்திய கையோடு இப்படியான ஒரு விடயத்தையும் அத்தோடு என்ன சரியாக சொன்னீர்கள். அந்த 15% மாணவர்களும் இனி ஆங்கிலத்தில் படிக்கக்கூடாது. எனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற நல்ல பெரிய பாடசாலைகள், நல்லா யோசிச்சு பாருங்கள். கொழும்பில் நல்ல கண்டியில் இருக்கக்கூடிய நல்ல ஆங்கில பாடசாலை இன்றைக்கு இருக்குது, நல்ல பாடசாலை. அங்கு தனி தமிழ் மீடியம் சிங்கள மீடியத்தை உணர்ந்தான், சரிதானே. அப்போ உயர் வகுப்பினரும் கூட சுயமொழிகளில் தாய்மொழியில் கற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. ஏனென்றால் கண்ணங்கரா யோசித்தார், கொஞ்சம் பேர் ஆங்கிலத்தில் படித்து பெருசாக வரான், மற்றவன் எல்லாம் வந்து சுயமொழிகளில் படித்து உருப்படாமல் போகிறான். இந்த நிலைமை இருக்கக்கூடாது. எல்லாருமே சுயமொழிகளில் படியுங்கள். அவர் சொன்னார் என்றால், தாய்மொழி தான் இயற்கையான பயிற்று மொழி. தாய்மொழி என்பது இயல்பான இயற்கையான கல்வி மொழி என்ற வசனம் தான் அவர் யூஸ் பண்ணார். அது என்ன பாருங்கள், பிள்ளைகள் வந்து 5 வயது வரைக்கும் இருக்கிறான், நீங்கள் இருந்தால் நானும் தான். வீட்டில் 5 வயது வரைக்கும் நாங்கள் வீட்டில் அப்பா அம்மாவோட தமிழில் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மொழி வளர்ச்சி ஒன்று எங்களுக்கு 5 வயதில் வருது. பிறகு நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம், பாடசாலைக்கு போய் அங்கே நாங்கள் தமிழ் மொழியிலே தொடர்ந்தால் அந்த கல்வி இலகுவாக எங்களுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் நீங்கள் ஆங்கில மொழியில் படிக்க போனால் அந்த 1ஆம் வகுப்பில் ஆங்கிலம், இனி ஆங்கிலத்தை கற்க வேண்டும், அப்புறம் அதில் வரலாறு விஞ்ஞானம் இதை கற்க வேண்டும். அப்போ 2 தடைகள் ஏற்படுகின்றன. எனவே உங்களுக்கு தெரிந்த மொழியிலே, பிள்ளைகளுக்கு தெரிந்த மொழியில் பாடசாலைக்கு போய் அந்த சகல விடயங்களையும் கற்றுக்கொண்டால் அது மிகவும் இயல்பானது, அந்த கல்வி இலகுவாக படியும் என்ற காரணம். இதற்காகத்தான் இலங்கையில் வந்து அவர்கள் என்ன செய்தார்கள், சுயமொழிகளை சரியானே அறிமுகம் செய்து, இன்றைக்கு அதை திரும்ப சொல்கிறேன், சரியானே, இலங்கையில் இருக்கிற பெரிய பாடசாலைகள், பேர் சொல்லல, அந்த பெரிய பெண்கள் பாடசாலை, ஆண்கள் பாடசாலை, மிக மிக செல்வாக்கு மிகுந்த பாடசாலைகள், அங்கும் கூட சுயமொழிகள் தான் பயிற்று மொழியாக இருக்கின்றன. இப்போ நாங்கள் வந்து இந்திய நிலைமையில் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி எலிட் உயர்குலாத்து பாடசாலைகள், அங்கே ஆங்கிலம்தான் பயிற்று மொழி. அங்கே எல்லாம் இந்த சுயமொழி, தமிழ் மொழி, மலையாள மொழியெல்லாம் கிடையாது. சரி, அந்த வகையில் இது ஒரு சாதனைன்னு சொல்லலாம். சிறப்பு. தாய்மொழி கல்வியினுடைய வரலாறு எப்படி இருந்தது என்பதை தெளிவாக கூறியிருந்தீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். இந்த முக்கியமான விடயம், இந்த தாய்மொழி கல்வியை இன்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்றால் ஐயா என்ன காரணத்திற்காக? அதில் நீங்கள் கூறியிருந்தீர்கள் தாய்மொழி கல்வியில் கற்பதன் மூலம் தான் அதை அதிகமாக விளங்கிக் கொள்ள முடியும் என்று. இதை தவிர வேறு பல நன்மைகள் இருக்கின்றன என்றால் அது எப்படியாக? அதாவது நாங்கள் தமிழரை வைத்து பேசுவோம், சரியானே. அதாவது பாருங்கள், இது முக்கியமான ஒரு விடயம்.
ஆனால் யுனெஸ்கோ ஆய்வில் சொல்கிறாங்களே என்னென்னா, யுனெஸ்கோ அவங்க சொல்கிறாங்கன்னா, நீ தாய்மொழியில் படியுங்கள், படித்தால் ஏனைய மொழிகளையும் இலகுவாக படித்து கொள்ளலாம் என்று நவீன ஆய்வுகள் கூறுகின்றன. பார்த்தீங்களா, அது ஒன்று. சரிதானே? நம்ம தாய்மொழியை படிச்சுக்கிட்டா, தாய்மொழியில் கற்றால் ஏனைய மொழிகளை கற்றுக்கொள்வதும் இலகுவாக அமையும். ஏன்னா சில நம்ம பெற்றோர்கள் நினைக்கிறாங்க இந்த நாட்டில், ஆங்கில மொழியில் போய் படித்தா ஸ்கூலில் பாடசாலையில் 10-12 வருஷம் படித்த உடனே அவன் ஆங்கில மொழியில் திறமாக வந்து விடுவான் என்று கூறுகின்றார்கள். ஆனால் நான் கூறுகின்றேன், யுனெஸ்கோ ஆவின்படி பிள்ளைகள் வந்து தாய்மொழியை கற்று தேர்ச்சி பெற்றுவிட்டால் அவர்கள் ஏனைய மொழிகளை கற்றுக்கொள்வதும் இலகுவாக இருக்கும் என்பது இந்த முடிவு உண்டு. இன்னொரு விடயம், இது கொஞ்சம் கலாச்சாரம் சார்ந்த ஒரு விஷயம். சரிதானே? அதாவது இந்தியாவில் பேசுகிறாங்க, ஒரு இந்திய அறிஞரும் கூறினார், நானும் கூறுவதுண்டு. இன்றைக்கு பாருங்கள், இந்த பிள்ளைகள் மத்தியில் இந்த விழுமியங்கள் மிக முக்கியமானது. விழுமியங்கள், பிள்ளையெல்லாம் கெட்டு போகிறான், சரிதானே, அப்படி போகிறான் இப்படி போகிறான், அதனால் குற்றங்கள் அதிகரிக்கின்றன, போதை மருந்து சாப்பிட்றான், குடிக்கிறான், மது அருந்தும் பழக்கம், அது இது கெட்ட பழக்கம்லாம் நிறைய வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய கலாச்சார விழுமியங்களை இழந்து வருகின்றோம். விழுமியங்கள் என்று கூறும்போது அது என்னவென்றால், நாங்கள் பொன்னே போல் போற்றுகின்ற வாழ்க்கை பெருமானங்களைத்தான் நான் கூறுகின்றேன். எங்களுக்கென்று, தமிழர்களுக்கென்று, அது சிங்களவர்கள் தான், எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை பெருமானங்கள் இருக்கின்றன. அந்த வாழ்க்கை பெருமானங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தமிழில் படித்தல் அதுதான் முக்கியம். தமிழில் படிக்கும்போது பாருங்கள், திருக்குறளை படிக்கிறோம், ஆத்தி சூடி கொன்றை வேந்தன், சரியானே, அந்த தமிழ் மொழி கூடாக நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை, தமிழர்கள் பொன்னே போல் போற்றி வந்த விழுமியங்களை காலங்காலமாக வரலாற்று ரீதியாக போற்றி வந்த அந்த விழுமியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த தமிழ் மொழி கல்வி உதவுகின்றது. இது ஏன் கூறுகின்றேன் என்றால், எனக்கு தெரியும், ஆங்கில மொழி சொல்லக்கூடாது இருந்தால் பரவாயில்ல, இந்த ஆங்கில தாய்மொழியை கைவிட்டு ஆங்கில மொழியில் படிக்கின்றார்கள். அப்படி ஆங்கில மொழியில் 10-12 ஆண்டுகள் படிக்கின்ற நம்ம தமிழர்கள், அவர்களுக்கு இந்த எங்களுடைய சங்க இலக்கியம் என்றால் என்ன, திருக்குறள் என்றால் என்ன, நாலடியார், சரிதானே, 14 கணக்கு நூல்கள் ஒன்றுமே தெரியாது. இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் கம்பராமாயணம் தெரியாது. நான் இதை பரீட்சித்து பார்த்தேன், சரிதானே, தெரிய நியாயம் இல்லை. அப்போ கம்பராமாயணம் தெரியாது, சிலப்பதிகாரம், சீவகசிந்தம் ஒன்றுமே தெரியாது. இன்னும் அப்படியே வந்தால் பாரதியார் தெரியாது, சரிதான் நான் சொல்கிறது. அப்புறம் பாரதிதாசனும் தெரியாது. நான் என்ன சொன்னேன் என்றால், நீங்கள் தமிழில் படிக்காமல் விட்டால் அண்மை கால கண்ணதாசன் பாடல் கூட விளங்காது. பிறகு தமிழை தெரியாமல் நீ என்ன தமிழன்? தமிழன் என்றால் அவனுக்கு தமிழ் மொழி தெரிந்திருக்க வேண்டும், தமிழ் சார்ந்த விழுமியங்கள் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும், தமிழர் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். அப்போ அவன் தன்னுடைய சுயத்தை அங்கே இழக்கின்றான். இது நான் கொஞ்சம் ஒரு பரந்த அளவில் கூறுகின்றேன், சரிதானே. ஏன்னா இந்த கலாச்சாரம் என்று கூறும்போது அதில் ஒரு தனித்துவம் இருக்கின்றது, எங்களுடைய தனித்துவ அடையாளம் இருக்கின்றது. அந்த தனித்துவ அடையாளத்தை பேண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்டில் நீண்ட கால ஒரு போராட்டமே நடந்திருக்கின்றது. அப்போ நாங்கள் அந்த அடையாளத்தை நாங்கள் கைவிடுகின்றோம், அப்படியான ஒரு நிலை. இன்னொரு விடயம் என்னென்றால், சரி அப்படி தான் ஆங்கிலத்தில் படித்தாலும் நாங்கள் வெள்ளைக்காரனாக முடியாது. யார் இப்படி சொன்னார்? நான் ஆங்கிலத்தில் விரிவுரை ஆற்றுவேன், ஆங்கிலத்தை நன்றாக படித்தவன், ஆனால் என்னை வெள்ளைக்காரர்கள் என்னை ஆங்கிலேயனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நிச்சயமாக மாட்டார். வேறொரு உதாரணம் கூறுகின்றேன். இன்றைக்கு ஐக்கிய அமெரிக்காவில் வெள்ளையர்கள் கருப்பினத்தவர் என்று சொல்கிறது அப்படி சொல்லக்கூடாது. இப்போ நாங்கள் சொல்கிறது, முந்தி நீக்ரோன்னு சொல்லுவான், கருப்பினத்தவர் என்று சொல்லி, இப்போ நாங்கள் ஆபிரிக்க அமெரிக்கர்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆபிரிக்க அமெரிக்கர்கள், இதுதான் அவர்களுக்கு பேர். அவர்கள் எல்லாருமே ஆங்கிலம் பேசுகின்றவர்கள். ஆபிரிக்க அமெரிக்கர்கள் அவங்க ஆபிரிக்கா பாஷை பேசுகிறது இல்லை. அவன் முழுமையாக 3-4 நூற்றாண்டுகள் அந்த அமெரிக்காவிலே வாழ்ந்து அவன் முழுக்க ஆங்கிலத்தை அமெரிக்கர்கள் போன்று ஆங்கிலம் பேசுகின்றவன். தாய்மொழியாக ஆங்கிலத்தையே எடுத்துக்கொண்டு தாய்மொழி அவனுக்கு. ஆனால் அவன் வெள்ளைக்காரனாக முடியாது. அவனை அவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்லைன்னு வைங்களேன், அந்த அமெரிக்காவிலேயே ஒரு பெரிய நிறவெறி பிரச்சனை இருந்து வந்தது, இல்லை என்று சொல்ல முடியாது, சரியா. அப்படி பார்க்கும் இடத்து இந்த ஒரு மொழியை கற்பதனூடாக, ஆங்கில மொழியை கற்பதனூடாக நாங்கள் பெரிய ஆங்கிலேயராக மாறிவிட முடியாது என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அப்படியான ஒரு விடயம் இருக்கின்றது.
ஆனால் அதற்காக இந்த இடத்தில் நான் குறிப்பிட வேண்டும், என்னுடைய கொள்கை என்னவென்றால், நீங்களே சொன்னீர்கள் 50 ஆண்டு காலமாக இந்த கல்வித்துறையில் ஈடுபட்டவன். உண்மை. என்னுடைய கொள்கை, நான் எங்களுடைய மக்களுக்கு கூறுகின்றேன், தாய்மொழியில் படியுங்கள், ஆங்கிலத்தை படியுங்கள், இன்னும் வேண்டாம் சிங்களத்தையும் படிங்க. ஆனால் தாய்மொழியில் கல்வியை கற்க வேண்டும், ஆங்கிலத்தையும் படிக்கணும். இப்போ ஆங்கிலத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி இப்போ நான் பேச முடியும். ஆனால் நான் ஆங்கிலத்தை கல்வி மொழியாக கொள்ள சொல்லவில்லை, ஆங்கிலத்தை படிச்சுக்கணும். அது ஒரு பாடமாக அது உண்மைதான். நான் சாதாரணமாக சொன்னால், நான் கூட இந்த பேராசிரியர் அது இதெல்லாம் வர்றதுக்கு என்னுடைய ஆங்கில மொழி அறிவு ஒரு காரணமாக இருந்தது. சரிதானே? இன்றைக்கு இருக்கின்ற பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய ஆய்வாளர்கள் எல்லாம் எடுத்தால் அவர் கொஞ்சம் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தான். அதனால் ஆங்கிலத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அது தாய்மொழி கல்விக்கு எதிரானது என்று தான் சொல்கிறேன். சரிதானே? அந்த வகையில் இன்னொரு வகையில் சொன்னால், நாங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள், நாங்கள் ஆங்கில மொழியில் ஆங்கில பாட ஏற்பாட்டை கற்கும்போது, சரி, பாட ஏற்பாடுன்னா பாடத்திட்டம் சொல்லுவோமே, லண்டன் A லெவல், லண்டன் O லெவல் என்று வைங்களேன், இது எல்லாத்தையும் படித்து அவன் எப்படி அதை தயாரித்து வச்சுருக்கான்டா. அதில் பாருங்கள், இப்போ இலங்கை பாட ஏற்பாடு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இலங்கை பாட ஏற்பாட்டை நாங்கள் தமிழில் படித்து சிங்களத்தில் படிக்கும்போது நாங்கள் நல்ல ஒரு இலங்கையராக வந்துடுவோம். அதே மாதிரி ஆங்கில பாட ஏற்பாடு O லெவல் A லெவல்னு வைங்களேன், இதை நீங்கள் ஒரு ஆங்கில பாடசாலையில் சர்வதேச பாடசாலையில் போய் படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஆங்கில நாட்டில் வாழ்வதற்கான ஒரு தகுதியை பெறுகின்றீர்கள். ஆனால் இவங்க ஆங்கில நாட்டில் போய் வாழ போகிறது இல்லை. இவன் சிலோனில் வாழ்கிறான், இலங்கையில் வாழ்கிறான். உண்மைதான். இவர்கள் ஆங்கில நாட்டுக்கு போவதில்லை, எல்லாரும் போக போகிறான். அப்படி போக மாட்டார்கள். எல்லோரும் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறதோ, எல்லோரும் போய் அங்கே வாழ போகிறதோ இல்லை. அது அங்கே உள்ள பிரஜா உரிமையும் கொடுக்க மாட்டான், அங்கே போய் விசாவே கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது அவர்கள் ஆங்கிலேயர்களாக அதில் பிரயோஜனம் இல்லை. வேணுனாலும் அவர்களுக்கு இந்த ஆங்கிலத்தை பயன்படுத்துகின்ற கம்பெனிகளில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போல், அவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை இழக்கின்றார்கள், தங்களுடைய தனித்துவத்தை இழக்கின்றார்கள், தங்களுடைய அடையாளத்தை இழக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலும் இந்த தாய்மொழி கல்வி கட்டாயம் தேவை. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இலங்கையிலேயும் தாய்மொழி கல்வி இந்த நாட்டில் வச்சுருக்கோம். இதில் ஒன்றை சொல்ல வேண்டும், நான் தமிழ் வழி கல்வியை பற்றி கூறுகின்றேன். தமிழ் வழி கல்வி என்று எடுக்கும்போது இலங்கை, இந்தியா, தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர் போதும், 4 நாடு. இந்த 4 நாடுகள்லாம் மற்ற நாடுகளில் சொல்ல முடியாது. இப்போ ஜெர்மனியில் தமிழர்கள் வாழ்ந்தாலும் அங்கே போய் தமிழில் எல்லாம் படிக்கல, தமிழ் மொழியை படிக்கலாமே ஒழிய தமிழை கல்வி மொழியாக கொள்ள முடியாது. ஆஸ்திரேலியா டயஸ்போரா வாழ்கின்ற நாடுகளில். ஆனால் தமிழ்நாட்டை எடுத்தால் அல்லது மலேசியாவை எடுத்து நாங்கள் பார்த்தால், மற்ற சிங்கப்பூரையும் சேர்த்து பார்த்தால் அங்கே நிறைய தமிழர்கள் வாழ்கின்றார்கள். இலங்கையில் மட்டும்தான் தமிழர்கள், தமிழ் பேசுகின்ற முஸ்லீம்கள், அவர்கள் அரசாங்க பாடசாலைகளில் 13ஆம் ஆண்டு வரை தமிழில்தான் கற்க வேண்டும் என்ற சட்டம் இலங்கையில் தான் இருக்குது. தமிழகத்தில் தமிழில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழர்கள்லாம் அந்த ஆங்கிலத்தில் படிச்சுட்டு போகிறோம். சிங்கப்பூரில் ஆங்கிலம் மட்டும்தான் பயிற்று மொழி. மலேசியாவில் 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் தமிழர்கள் கற்கலாம். அதற்கு பிறகு அந்த நாட்டின் பெரும்பான்மை மொழியான பாஷா மலேசியா என்று சொல்லப்படுகின்ற மலாய் மொழியில் தான் படிக்கணும். அப்படி பார்க்கும்போது எங்களுடைய நாட்டில் தமிழர்கள் தமிழ் மொழியில் கற்பதற்கான உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சிறப்பு. இப்படியே பார்க்கின்ற போது எப்படி பார்த்தாலும் இந்த பாடசாலை மாணவர்கள் பராயம் என்று வருகின்ற போது அவர்களுக்கு இன்றைய கால சூழலில் சர்வதேசத்துடனான தொடர்பாடல் என்பது அதிகமாக இருக்கின்றது. ஒரு வேலைவாய்ப்பு என்று வந்தாலும் சரி, உயர்கல்வி என்று வந்தாலும் ஏனைய சர்வதேச நாடுகளோடு நாங்கள் போட்டி போட வேண்டிய தேவை இருக்கின்றது என்று வருகின்ற போது இந்த ஆங்கில கல்வி ஒரு பொது மொழியாக உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான இந்த ஆங்கில கல்வியானது பாடசாலைகளில் அதாவது முழுமையாக அவர்கள் அந்த மொழியின் கீழே கற்பது என்பது ஒரு ஆளுமை விருத்தி என்ற ஒரு எண்ணப்பாங்கு சமூகத்திடம் இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது நீங்கள் ஆங்கிலத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி கூறுகின்றீர்கள். நிச்சயமாக உங்களுடைய கருத்தை நான் ஆதரிக்கின்றேன். அதாவது நான் ஏற்கனவே கூறினேன், ஆங்கிலத்தை படியுங்கள், அழுத்தமாக சொன்னேன். தமிழில் படியுங்கள், இல் என்பது வேற்றுமை உருவு, சரி, தமிழில் படியுங்கள். ஆங்கிலத்தை ஐயுருவு படியுங்கள்.
படிக்க வேணாம்னு சொல்லுவேன். ஆங்கில கல்வி மிக முக்கியமானது. இப்போ நான் ஆங்கில கல்வி, ஆங்கில மொழி கல்வி மிக முக்கியமானது. அது இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வேணுமானால் நான் மேலதிகமான காரணங்களே உங்களுக்கு கூறுகின்றேன். நீங்கள் அதானே சொன்னீங்க. அதாவது அப்போ நான் சொல்ல ஒரு விஷயம் பாருங்கள். அதாவது அந்த காலத்தில் தங்கச்சி நாங்கள் படிக்கிற காலத்தில், அதாவது 1950களில், சரிதானே, 50கள், நான் 60ல் தான் ஓ லெவல் எடுத்தேன். அப்போ அந்த 60கள் 70களில் வந்து பாடசாலைகளில் கற்பிக்கும்போது அவங்க ஆசிரியர்கள் என்ன நினைச்சாண்டா, ஏதோ படிக்கிறாங்க, கொழும்புல எங்கேயாவது போய் வேலை செய்வான். இப்போ யாழ்ப்பாணத்தில் படிக்கும்போது என்ன நினச்சிருப்பான், எல்லாம் படித்து முடிஞ்சு கொழும்புல அங்கே இங்கே போய் ஏதாவது வேலை செய்வாங்க. நான் பதுரையில் படித்தேன், சரிதானே. அப்போ என்ன நினச்சிருப்பாங்க, படித்து முடிச்சுட்டு எங்கேயாவது ஒரு ஜாப், ஒரு வேலைக்கு போவார் என்பது. அதாவது அந்த காலத்தில் உள்ளூரில் வேலை பார்க்கின்ற ஒரு ஏற்பாடு, உள்ளூர். ஆனால் இன்று அப்படி அல்ல. கோளமயமாக்கத்தின் காரணமாக இன்று உலகளாவிய தொழிற்சந்தை திறந்து விடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கி பாருங்கள், மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து 15-20 லட்சம் பேர் போய் வேலை செய்கிறான். இதை விட கனடாவுக்கும் ஆள்கள் போய்கிட்டே இருக்கிறான். நாளாக எப்படிடா போகிறதுன்னு நினைக்கிறாங்க, சரிதானே. அது வந்து நம்ம தமிழை மட்டும் வச்சுக்கிட்டு போய் ஃப்ரான்ஸில் அங்கே எங்கே வாழ முடியாது. இப்போ அந்த வகையில் பார்க்கும் இடத்து நாங்கள் சர்வதேச சந்தையில் கிடைக்கப்பெறுகின்ற இந்த வேலை வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமாயின் அதற்கு நிச்சயமாக ஆங்கில மொழி அவசியம், சரிதானே. தமிழை வச்சுக்கிட்டு துபாயில் போய் வேலை செய்ய முடியாது, சரிதானே. சர்வதேச கம்பெனிகள், மல்டிநேஷனல் கம்பெனிஸ் என்று சொல்வார்கள், பல்தேசிய கம்பெனிகள், அதற்கு ஆங்கிலம் கட்டாயம். அது நான் ஆங்கிலத்தை படிக்கவே வேணான்னு சொல்லலை. திரும்பவும் தமிழில் படியுங்கள், ஆங்கிலத்தையும் படியுங்கள். அப்படி படித்து ஆங்கிலத்தையும் படித்து கொண்டவர்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இன்னும் அது மட்டும் இல்லை, ஆங்கில மொழி இப்போ வேறு மாதிரி போகுது. ஆங்கில மொழி வந்து ஒரு வர்த்தக மொழி, கைத்தொழில் மொழி, கணினி மொழி, விஞ்ஞான மொழி என்று நான், சர்வதேச மொழி, ராஜதந்திர மொழி என்று நான் அடுக்கிக் கொண்டே போவேன். இதை படிக்காமல் இருந்திருந்தால் அவன் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது, அறிவுத்துறையில் முன்னேற முடியாது. அதாவது எந்த துறைகளையும் எடுத்தால், நீங்கள் என்னுடைய துறை சொன்னீங்க, கல்வியியல் துறை. இந்த கல்வியியல் துறையில் 10 துறை இருக்குது. இதையெல்லாம் இவற்றையெல்லாம் நாங்கள் படிக்க வேண்டும் என்றால் இணையதளத்தினூடாக அல்லது நூல் நிலையங்களுக்கு சென்று பார்த்தால் அங்கு லட்சக்கணக்கான ஆங்கில நூல்களும் ஆங்கில சஞ்சிகைகளும் தான் இருக்கின்றன. எனவே நாங்கள் தமிழ் மொழியில் தாய்மொழியில் கற்கும்போது எங்களுடைய ஆங்கில அறிவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் தான் ஏற்கனவே இலங்கை சூழலில் இலங்கையில் வாழணும், கொழும்புல வாழணும்னு சொன்னால் இலங்கை அரசாங்கத்தில் வேலை செய்யணும், கொஞ்சம் சிங்களம் தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு மும்மொழி நாடு என்று நாங்கள் சொல்கிறோம். மும்மொழி நாடு. 2 அரச கர்ம மொழிகள், 2 சிங்களமும் தமிழும். அடுத்தது ஆங்கிலம் வந்து நாங்கள் ஒரு தொடர்பு மொழி என்று தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். நான் வச்சிருக்கல, எங்களுடைய அரசியல் யாப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது இது ஒரு தொடர்பு மொழி. இதையெல்லாம் சொல்கிற நேரத்தில் நான் சொல்ல வேண்டும், நானே இலங்கையில் இருக்கின்ற அரச கர்ம மொழிகள் 2ம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது, தமிழில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது, பேர் பலகைகளில் தமிழ், விண்ணப்ப படிவங்களில் தமிழ், மற்றது அங்கு அரசாங்க அலுவலகங்களுக்கு போகின்றவர்களுக்கு தமிழ் மொழியில் காரியமாக வேண்டும் தென்னிலங்கையில். இதை மேற்பார்வை செய்வதற்கான அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவின் தலைவராக தான் நான் இருக்கிறேன். அது இன்னொரு ஜாப்பு. அப்போ அந்த இடத்துல பார்க்க முடியாது. ஆங்கிலம் வந்து இன்றைக்கும் வந்து பாருங்கள், இலங்கையில் ஆங்கிலம் வந்து ஒரு தொடர்பு மொழியாக இன்று பயன்படுத்தப்படுகின்றது. சகல ஆவணங்களும் ஆங்கிலத்திலும் வருகின்றன. சகல ஆவணங்களும் ஆங்கிலத்திலும் வருகின்றன. மற்றது பல்கலைக்கழக கல்வி, இன்றைக்கு மருத்துவ கல்வி, பொறியியல் கல்வி, விஞ்ஞான கல்வி, கணினி கல்வி இடம் ஆங்கிலத்தில். முகாமைத்துவத்துறை என்ற ஒன்று இருக்கின்றது, அந்த மேனேஜ்மெண்ட், சரிதானே. அந்த துறையிலும் கூட முந்தையெல்லாம் தமிழில் படிப்பிச்சாங்க, இப்போ மெல்ல அங்கே ஆங்கில மொழியில் படிப்பிக்க தொடங்கிட்டாங்க. அப்போ இன்னொரு வகையாக சொன்னால் உயர்கல்விக்கு ஆங்கிலம் கட்டாயம் தேவையானது. அப்போ இதை தொகுத்து சொன்னால் என்னவென்றால், ஆங்கிலத்தில் படியுங்கள் என்று, தமிழ் மொழியில் தாய்மொழியில் படியுங்கள் என்று கூறும்போது அதே வேளையில் ஆங்கிலமும் முக்கியத்துவம் பெறுகின்றது. அப்படியான ஒரு விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு விடயத்தையும் கொஞ்சம் சொல்லணும் என்றால், இந்த கல்வித்துறையில் நாங்கள் இந்த சமத்துவ கோட்பாடு ஒன்று இருக்கின்றது. சமத்துவ கோட்பாடு, யாவருமே சமமான கல்வியை பெற வேண்டும் என்றால் யாவருமே தாய்மொழியில் கல்வி பெற வேண்டும் என்ற ஒரு விடயம். இன்னொரு விடயம் என்னவென்றால், இன்றைக்கு எழுத்தறிவு வீதம் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் வந்து 90-95 வீதம்.
94% என்று வைங்க. இந்த 94% வந்து ஆங்கில மொழியில் கிடையாது, அது வந்து தாய்மொழியில் தான். சிங்களவர்கள் சிங்கள மொழியில், தமிழ் பேசுகின்றவர்கள் தமிழ் மொழியில். அப்போ இந்த சுயமொழியில் கற்றதன் காரணமாக, தாய்மொழியில் கற்றதன் காரணமாக இந்த எழுத்தறிவு வீதம் இன்றைக்கு 90-95க்கு அதிகரித்திருக்கு. இதே நாங்கள் ஆங்கிலத்தில் படிக்க போனால் எல்லாரும் படிக்க முடியாது. இது மிக முக்கியமான, தாய்மொழியில் எல்லாரும் படிக்கலாம். கொழும்பில் இருக்கிறவனும் படிக்கலாம், நயினாதீவுக்காரனும் படிக்கலாம், அம்மாந்தோட்டக்காரனும் படிக்கலாம். ஆனால் இதே நாங்கள் ஆங்கிலத்தை படிப்பிக்க போனோம், ஆங்கில மொழியில் கற்க போனால் இந்த வசதிகள் எல்லா இடத்துலையும் கிடையாது. தாய்மொழியில் யாரும் கற்கலாம், ஆனால் ஆங்கிலத்தில் எல்லாரும் கற்க முடியாது. ஒரு சிலர் தான் கற்கலாம். அதாவது கொஞ்சம் வசதி மிக்கவர்களாக இருக்கலாம், அல்லது சர்வதேச பாடசாலைகளில் கற்கின்றவர்களாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு பாடசாலைகளிலும் கூட ஆங்கில வழி கல்வியை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அதில் எல்லா பாடத்தையும் ஆங்கிலத்தில் படிப்பிக்கிறதில்லை. அதனால் நாங்கள் அதை இருமொழி கல்வி என்று சொல்கிறோம். இருமொழி கல்வி, ஆங்கிலத்திலும் படிக்கணும், தாய்மொழியிலையும் படிக்கணும். சில பாடங்களை தாய்மொழியில் கற்க வேண்டும், கணிதம், விஞ்ஞானம், வரலாறு சில பாடங்களை ஆங்கிலத்தில் கற்கலாம். இப்படியான ஒரு ஏற்பாட்டை நாங்கள் 2000 ஆண்டிலிருந்து இப்பொழுது படிப்படியாக நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அதை ஒரு விடயம் என்னவென்றால், இந்த நாட்டில் 40 லட்சம் பிள்ளைகள் படிக்கிறாங்க ஸ்கூலில். பாடசாலைகளில் கற்கும் பிள்ளைகளின் தொகை 40 லட்சம். இதில் ஒரு 1 லட்சம் பேர் தான் இந்த இருமொழி கல்வியில் இருக்காங்க. என்ன, நாட்டில் இருக்கிற பாடசாலைகள் 10,000 வைங்களேன், 10,000. அதில் ஒரு 500-600 பாடசாலைகளில் தான் இந்த இருமொழி கல்வி இருக்கின்றது. அதாவது 9,500 பாடசாலைகளில் இந்த ஆங்கில வழி கல்வி, இருமொழி கல்வியெல்லாம் கிடையாது. என்ன காரணம் என்றால், அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. வசதியற்ற பாடசாலைகள் அல்லது ஆங்கிலத்தில் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லாத பாடசாலைகள் தான் நிறைய இருக்கின்றன. இப்போ அரசாங்கத்தினுடைய கொள்கையின்படி எந்தெந்த பாடசாலைகளுக்கு அந்த மாதிரி ஆங்கில வழியில் கற்பிக்க வழி இருக்கின்றதோ அல்லது வாய்ப்புகள் வசதிகள் இருக்கின்றனோ அங்கு தான் அவர்கள் கற்பிக்கலாம். அத்துடன் பெற்றோர் விருப்பம் இருந்தால் தான் கற்பிக்கலாம். ஆங்கில மொழியில் சில பாடங்களை கற்பது என்பது ஒரு கட்டாயமான விஷயம் இல்லை. சிறப்பாக இந்த தாய்மொழி கல்வியினுடைய அவசியமானது எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பது இந்த கலந்துரையாடலின் வாயிலாக பார்த்து கொண்டே இருக்கின்றவர்களுக்கு மிகவும் தெளிவாக புலப்பட்டிருக்கும். ஆக இப்படியான ஒரு காத்திரமான கலந்துரையாடல், இந்த தாய்மொழியினுடைய அவசியம், தாய்மொழி கல்வியினுடைய தேவைப்பாடு பற்றி எங்களுக்கு மிகவும் தெளிவாக விளக்கம் அளித்த எங்களுடைய அதிதி திரு சந்திரசேகரம் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. இந்த இடத்தில் நன்றி, வணக்கம்.